ஏன்டா ஸ்கூலுக்கு லேட்டா வர? மிஸ், வார வழியில வயசானவர் ஒருத்தர் 2000 ரூபாய் நோட்டை தொலைச்சிட்டாரு. அப்படியாப்பா? அவர் பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு உதவி பண்ணிட்டு வரியா? இல்ல மிஸ், அந்த ரூபாய் நொடிய காலு கடியில தான் இருந்துச்சு. அந்த கிழட்டு பையலுக்கு தெரியாம மறைச்சுக்கிட்டேன். நானும் அந்த கிழட்டு பைய தேடி பார்த்துட்டு போயிருவேன். 2000 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரம் ஓடி வந்துடலாம்னு நினைச்சேன். கிழட்டு பையன் இம்புட்டு நேரம் ஆக்கிவிட்டான். மொரியதை போய் இடத்துல உட்கார, இல்லாட்டி வெளுத்துப்பிட வேண்டி. இன்னைக்கு நம்ம மூளையை பத்தி பார்க்க போறோம். இந்த படிப்பிலேயே மூளை தான் ரொம்ப அதிசயமானது. மூளை 24 மணி நேரம் 365 நாள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். 365 நாள் இயங்கும் மிஸ். ஆனா எக்ஸாம் ஹால் கூட போனோட்டி அப்படியே நின்றோம். போய் மட்டும் உட்கார்றா. நீங்க 3 பேரும் இந்த எக்ஸாம்ல பார்த்து தானே எழுதுனீங்க? நாங்க 3 பேரும் பார்த்து எழுதணும்னு எப்படி மிஸ் சொல்றீங்க? உங்க 3 பேத்தோட ஆன்சர் சீட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். கொஸ்டின் பேப்பர் கூட தான் ஒரே மாதிரி இருந்துச்சு. நாங்க ஏதாவது சொன்னோமா? என்னடா என்னைய எடுத்து பேசுறீங்களா? அப்படியே போட்டனா தெரியும். டேய், என்னடா இது? எல்லா மேக்ஸ் ஃபார்முலாவையும் கையில எழுதி வச்சிருக்க. சார் தான் மிஸ் சொன்னாரு. இது மேக்ஸ் சாரா? அவரே தான் மிஸ். எல்லா ஃபார்முலாவும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும்னு சொன்னாரு. அதனால தான் கையில எழுதி வச்சிருக்கேன். சரி, அவர் கதையை விடு. உன்கிட்ட 2 கோழி தாரேன், திருப்பி இன்னும் 2 கோழி தாரேன். மொத்தம் உன்கிட்ட எத்தனை இருக்கும்? 5 மிஸ். முத 2 கோழி தாரேன்டா, அதுக்கப்புறம் 2 கோழி தாரேன். இப்போ எத்தனை இருக்கும்ன்றேன்? 5 தான் மிஸ். சரி, உன்கிட்ட 2 ஆப்பிள் தாரேன், இன்னும் 2 ஆப்பிள் தாரேன். இப்போ எத்தனை இருக்கும்? 4 ஆப்பிள் மிஸ். 4 ஆப்பிள் இருக்கும்ல, அதே மாதிரி தான் உன்கிட்ட முத 2 கோழி தாரேன், இன்னும் 2 கோழி தாரேன். எத்தனை இருக்கும்? 5. டேய், ஆப்பிள் கணக்க ஒழுங்கா போடுற, கோழி கணக்கு ஏன்டா ஒழுங்கா போட மாட்டீங்க? 2 2 4 தானடா. ஆமா மிஸ், எங்க வீட்ல ஏற்கனவே ஒரு கோழி இருக்கு. நீங்க கொடுக்குற 4 கோழியோட சேர்த்தா 5 ஆகுதுல்ல. ஓ, உங்க வீட்ல இருக்க கோழியும் சேர்த்து 5ங்கறியா? உன்கிட்ட ஒரு கேள்வி கூட ஒழுங்கா கேட்க முடியலடா. என்னத்தையாவது விலங்க தெளித்துட்டு வர. போ, போய் உட்காரு.